கொடுங்கையூரில் பேக்கரியில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க. இதுவரைக்கும் காவல்துறையினரால காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வந்திருக்கா? முதற்கட்ட தகவல்கள் என்ன? முதலில் தீ விபத்து நடந்த இடத்தை நாம் நேரடியாக பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் அந்த காட்சிகளை உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். நேற்று இரவு 11 மணி அளவில் கொடுங்கையூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பேக்கரி கடையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கொருக்குப்பேட்டையிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது கடையை உடைத்து திறக்கும் போது கேஸ் சிலிண்டர் வெடித்திருக்கிறது. இதை வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள் உள்பட தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் என 46 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் தீயணைப்பு வீரரான ஏகராஜன் என்பவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கிறார். அதே போல இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் 3 பேர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 4 பேர் காவல்துறையினர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த தீ விபத்தில் அருகில் இருந்தக்கூடிய ஏடிஎம் இயந்திர மிஷினும் தீயில் முழுவதுமாக கருகியிருக்கிறது. குறிப்பாக இந்த தீ விபத்து குறித்து முதல் கட்டமாக கொடுங்கையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தீ விபத்து தகவல் இருந்து இந்த கடையின் உரிமையாளரான ஆனந்த் சம்பவ இடத்திற்கு வந்தார். அவரும் தீக்காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நேரில் பார்க்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவல்கள் என்னவென்றால், இந்த தீ விபத்து அறிந்தவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்தார்கள். அப்போது அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் செல்ஃபி எடுக்கக்கூடிய ஆர்வத்தில் தீ விபத்து முழுவதுமாக செல்ஃபி எடுக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் நேற்று இரவு நேரத்தில் காவல்துறையினர் இந்த இடத்தில் தீ விபத்து சம்பவ இடத்திற்கு வரவில்லை. குறைவான அளவிலே காவல்துறையினர் இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் கூடி இதை வேடிக்கை பார்க்கும் வகையில் இங்கு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. முதல் கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து என்ன என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பேக்கரி கடை கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகத்தான் கடை திறக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதற்குள் ஒரு தீ விபத்து சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தீ விபத்தை கூடி நின்று செல்ஃபி எடுத்ததன் காரணமாக அதிகளவு விபத்து, காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக கூறுவது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்த காவல்துறையினரோட அடுத்த கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறதா? அது குறித்து காவல்துறையினருடைய தகவல்கள், விளக்கம் என்னவா இருக்கு? முதல் கட்டமாக தீ விபத்து என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடையின் உரிமையாளர் ஆனந்தனும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விசாரணை முடிந்த பிறகு அஜாக்கிரதை காரணமாக தீ விபத்து எதுவும் நிகழ்ந்திருக்கிறதா என்பது தெரிய வந்த பிறகு அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடை வாடகை இடத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த கட்டிடத்தின் உரிமையாளரான நித்யானந்தம் என்பவரிடமும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடிய ஏடிஎம் இயந்திரமும் தீயில் முழுவதுமாக கருகியிருக்கிறது. அதில் இருந்த பணம் எவ்வளவு சேதமாயிருக்கிறது என்பதை விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. அது தொடர்பாக வங்கி அதிகாரிகள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த அருகில் இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உள்ளே யாரும் வராதபடி தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கொடுங்கையூர் தீ விபத்து குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.